நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 3வது நாள் கூட்டத்தின் நடுவில் இது உலாவுகிறவராய், எங்களோடு கூட பேசுகிறவராய், எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய், எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிறவராய், இன்னைக்கு உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு பேசி அவளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பு தாசருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரம், அன்றைக்கு இசைக்கா மேல இறங்கி வந்த கர்த்தருடைய கரம் தேவ மனுஷன் மேல் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பிசாசு எந்த வார்த்தைகளை மறைத்து போடாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட வெளிப்படையான காரியங்களை பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே சகல ஜனங்களையும் இந்த கிராமத்தையும் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவதாசனை கொண்டு நீர் பேசுவீராக, நீர் அவரோடு கூட இடைபடுவீராக. கர்த்தருடைய பலன் அவர் மேலே இறங்கி வருவதாக. உம்முடைய வார்த்தை கண்மலையை பிளக்கிற சமுட்டியாய் மாறுபடி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, காதே ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது பெண்மான்களை ஈனுபடி செய்கிறேன். உம்முடைய வார்த்தை இப்பொழுது இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவதாசனை பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு நீ ஜனங்களோடு பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. அன்றைக்கு ஆண்டவரே, தீதியாளின் உள்ளத்தை திறந்த ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். செவிகளை திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா மந்த இருதயங்களும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். ஐயா, நீ பேசும் இந்த கிராமத்தில் ஆண்டவரை உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உணர்வுள்ளவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, ஞானம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக, புத்தி உள்ளவர்களாய் மாறுவார்களாக, தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த கிராமம் முழுவதுமாய் கடந்து போவதாக, ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களை தட்டுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவதாசனை மறைத்து பேசும், பேசும் நாங்கள் கேட்கும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதா, நல்லவர். இந்த நாளில் விசேஷமாக கூட நம்மளி பகுதியில் ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் டேவிட் குமார் ஐயாவை கரங்கள் தட்டி கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியா கரங்கள் தட்டி வர வைப்போமா? பிரைஸ் சொல்லு. ரம்யமான இந்த ராத்திரி வேளையில மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கிற யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் இவ்விடத்தில் கூடியிருப்பது 100% உண்மையானால் நாம் மத்தியிலே ஆண்டவர் உலாவுவது 200% நிச்சயமாயிருக்கிறது. அங்க இருக்கிற அந்த மனிதனுடைய சூழ்நிலை தெரியும். அவன் மிகுந்த பிரச்சனையோடு பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்தவன். ஆனா இயேசு அந்த ஊரின் எல்லையில வந்த பொழுது ஓடி வந்தான். ஆமென். இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இந்த கூட்டம் யாருக்கு? இவ்வளவு பிரயாசப்பட்டது யாருக்கு? இந்த கிராமத்துக்கு. ஆமென். யாருக்குங்க? ஆமா, இப்ப இந்த கிராமத்தின் மறுமுனையில என்ட்ரன்ஸ்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இவர் வந்ததை கேள்விப்பட்டல ஜனங்க. ஆனா இவருடைய பிரச்சனையில் இருந்த பிசாசின் கட்டில் இருந்த அவனுக்குள்ளே கிரியை செய்து அவனை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழ வைத்தது. அவன் வந்து பணிந்து கொண்டான், அவன் சுகமானான். இன்னைக்கு அதை தான் நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். இயேசு அன்னைக்கு வந்த பொழுது ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டானது உண்மையானால் இன்னைக்கு நாம கூடி வந்திருக்கிறோம். நம் மத்தியில இயேசு வந்திருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்கள் இவ்விடத்தில் வந்து பணிந்து கொள்ளத்தக்கதாய், விடுதலை அடையத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம விசுவாசிக்கிறவர்களானா ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம் கண்களை மூடி இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கலாம்.
இந்த வார்த்தையின்படி செபிக்கலாம். நம்ம கூடி வந்தது, இந்த கூட்டம் நமக்கல்ல, இந்த பிரசங்கம் நமக்கல்ல, நாமெல்லாம் வந்திருக்கிற இடத்துல நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறார். அவரை கண்டுகொள்ளாத, அவரிடத்தில் கிட்டி சேராத, அவராலே குணமாக்க முடியாத அநேக கட்டுகளில் இருந்தவர்கள் இந்த நாளில் ஆண்டவர் இவ்விடத்தில் பிரசன்னமானதினாலே அவர்களுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள் அலக்களித்து இந்த இடத்தில் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு சுகமாக வேண்டும். அற்புதம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம விசுவாசித்த தேவ மகிமைய காண முடியும். கண்களை மூடி கைகளை அப்படியே இந்த கிராமத்துக்கு நேராய் நீட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த கூட்டம் முடிந்து போகிறதுக்குள்ள அங்கே அந்த கதரேன் தேசத்தில் ஒரு மனிதன் சுகமடைந்தது உண்மையானால் இவ்விடத்திலும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த கிராமத்துக்கு வெளியிலே இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இருக்கிறது. இவரை கண்டு ஓடி வந்து அநேக பலவீனத்தோடு பிசாசோடு இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இவரை பணிந்து கொள்ளத்தக்கதான ஒரு அற்புதத்தை தேவரீர் நீர் செய்வீராக. எங்களால முடிந்ததை செய்திருக்கிறோம். எங்களால சொல்றதை காட்டிலும் ஆண்டவரே இந்த ஊழியரால முடிந்ததை செய்திருக்கிறார். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே இந்த இடத்துல நற்செய்தியை ஆண்டவரே சொல்லும்படியான எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். எங்களால முடிந்ததை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்ய வேண்டியதை இப்பொழுது செய்வீராக. நீர் செய்ய வேண்டியதை இப்பொழுது செய்வீராக. நீர் செய்ய வேண்டியதை இப்பொழுது செய்வீராக. நீ வாக்கு மாறாத தேவன் ஆண்டவர். நீ உண்மை உள்ளவர் அப்பா. நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர். பரலோகம் திறக்கப்படட்டும். இந்த கிராமத்தின் மீது இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியினுடைய கட்டுகள், எல்லைகளில் கிரியை செய்கிற மனிதர்களை வியாதியிலும் புத்தியினத்திலும் பாவத்திலும் கட்டுகளிலும் அப்பா அமிழ்த்தி நரகத்துக்கு நேராய் நடத்துகிற எல்லா விதமான கட்டுகள் நீங்கி அநேக ஜனங்கள் விடத்தில் வந்து சுகமடைய நீங்க செய்யுங்கப்பா. நீங்க செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் மாம்சமானவர்கள் அப்பா. எங்களால் செய்ய முடிந்ததை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சார்பிலிருந்து நீ செய்ய வேண்டியதை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த ராத்திரி வேளையில இருளுக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளோ பிசாசின் வல்லமைக்குள்ளும் பாவத்துக்குள்ளோ இச்சைகளுக்குள்ளோ அப்பா கட்டப்பட்டு தேவனை அறியக்கூடாதபடி மனக்கண்களை குருடாக்கி புத்தியில ஆண்டவர் அப்பா அந்தகாரத்தை கொடுத்து அப்பா நரகத்துக்கு நேராய் ஆண்டவரை போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தண்டை வருவதற்கு கர்த்தாவே நீர் கிரியை செய்யும்படியா வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்கிறோம். என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ரட்சிப்பின் சந்தோஷம், பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷம், ஆனந்த பாக்கியம் இந்த கிராமத்தில் நிறைவடையத்தக்கதாய் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆத்துமாக்களை கேட்கிறோம். தேவன் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நமக்கு அருளா. இந்த மாலை வேளையில நாம் கொஞ்ச நேரம், நமக்கு நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் தான் தியானிக்க போறோம். 9 மணிக்கெல்லாம் முடிக்கலாம் நான் முயற்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடிய வசனங்கள். ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஒரு கிராமத்துல, ஒரு பட்டணத்துல, ஒரு ஊர்ல தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே கர்ப்பத்திலேயே அவனுடைய கால்கள் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல் அப்படியாய் பிறந்த ஒரு மனிதன். அவன் பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். ஒருவேளை இந்த கிராமத்துல
தூரத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கலாம், இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற நாமா இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, அவன் கவனித்துக் கொண்டிருந்த பொழுது பவுலுக்கு ஒரு காரியம் விளங்கியது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்கு உண்டு. ஆமே. என்ன விசுவாசம்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இந்த நாளின் தலைப்பே தான், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். பிரியமானவர்களே, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்றால் என்ன? அப்ப அந்த மனிதனுக்கு எப்படி ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது? அப்ப ரட்சிப்புக்கேற்றதாய் பவுல் எதை பிரசங்கித்திருப்பார் என்கிற காரியங்களை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கிறோம். இப்போ அவ்விடத்தில் இருந்த அந்த மனிதனுக்கு ஒரு காரியம் நன்றாய் தெரிந்திருக்கிறது. நரகம், சொர்க்கம். என்னதுங்க? நரகம், சொர்க்கம். காரியம் தெரிகிறது. நன்மை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், தீமை செய்தால் நரகத்துக்கு போவாங்க தெரியுது. ஆனா ஒரு மனிதனும் நன்மை செய்ய தகுதியற்றவன். ஆமே. ரோமர் 7 சொல்லுகிறபடி வாசிக்க வேண்டாம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், வாஞ்ச எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறது. ஆனா நன்மை செய்வதோ அவர்களிடத்திலே இல்லை. நன்மை செய்வதோ ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லை. அவர்கள் விரும்புகிற நன்மையை தவிர அவர்கள் விரும்பாத தீமையான காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அதற்கு அவர்கள் அல்ல, அவர்களுக்குள் குடியிருக்கிற பாவம். எதுங்க? பாவம். பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்ய விடல? நன்மையை செய்ய விடல. அப்ப நன்மை செய்யாத பொழுது மனிதன் சொர்க்கத்துக்கு போவது எப்படி? அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் ஆத்துமாவிலே நிரந்தரமான ஒரு வாழ்வை, இந்த உலக வாழ்க்கையை முடித்து மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று தெரியாதிருந்த அந்த மனிதனுக்கு ரட்சிப்பை அடைவதற்கு வேண்டிய நல்ல செய்தியை ஒருவர் கொடுத்து கொண்டிருந்தார். அதை கவனிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு கிடைத்தது. அந்த செய்தியை தான் இந்த கிராமத்திற்கு இந்த சத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்த வந்திருக்கிறோம். ரட்சிப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு உண்டானது. அப்ப அந்த நம்பிக்கை வந்த பொழுது சரீரத்திலும் இவ்வுலகத்தில் வாழ்விலும் அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே அடையாத நன்மைகளை கூட அவன் பெற்றுக்கொள்ள அது வாய்ப்பாயிருந்தது. ஆமென். வெறும் வியாதி, வெறும் சுகம், வெறும் அற்புதம் எதிர்பார்க்கிறது நல்லதுதான். ஒருவேளை எத்தனையோ கூட்டங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவையும் ஒரு விசை நான் தேடி பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்று இயங்குகிறவர்களா இருந்தால் அவங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்தில் நடக்கிற அற்புதம் சுகத்தை காட்டிலோ உன் ஆத்மாவுக்கு வேண்டிய ரட்சிப்பு மிக முக்கியம். அப்போ நன்மை செய்ய திராணி இல்லாத பொழுது, அவன் நன்மை செய்ய கூடிய தன்மை இல்லாத பொழுது, அவனுக்குள் பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அவன் நிச்சயமாக மோட்சத்தை அடைய முடியாது, நரகத்துக்கு தான் போவான் என்கிற சத்தியம் அவனுக்கு தெரியும் பொழுது, இதிலிருந்து ஒருவனை விடுவித்து அவனை மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த காரியத்தின் பெயர் தான் ரட்சிப்பு. அந்த காரியத்தின் பெயர் தான் ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்பை குறித்து பவுல் என்ன பேசியிருப்பா? இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு இன்றைக்கு வேண்டிய சத்தியம் என்ன? இதைதான் நாம் தியானிக்க போகிறோம், அல்லது இந்த கிராமத்துக்கு சொல்ல போகிறோம். வேகமாய் வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதாவது அவன் நன்மை செய்கிறவனாக, சரியான இடத்தில் இருக்கிறவனாக, அவன் ரட்சிப்பை அடைந்தவனாக அந்த இடத்தில் கொண்டு வரப்படும். அப்போ இந்த தாயின் வயிற்றிலிருந்து தப்பானியாய் பிறந்த மனிதன் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை அடைந்து கொண்டான் என்றால், அவன் கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், பாவியை நீதிமானாக்குகிற ஒருவரை குறித்ததான நற்செய்தி.
பாவியை நீதிமானாக்குற ஒருவரை குறித்த நற்செய்தி அவன் கேட்டான். அந்த நற்செய்தி எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்துல எந்த மனுஷனும் தன் சுய கிரியையினாலே, தான் தேடுகிற பரிகாரத்தினாலே, கிரியை என்றால் பரிகாரங்கள், சுய முயற்சிகளினாலே ஒருவனும் நீதிமானாக்க முடியாது, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது என்கிற சத்தியத்தை அறிந்த பொழுது, அப்போ இந்த பாவியை ரட்சிக்க ஒருவர் தேவையாயிருக்கிறார். பாவியை ரட்சிக்க ஒருவர் தேவையா இருக்கிறார். கிணற்றிலே நீச்சல் தெரியாத ஒருவன் விழுந்து விட்டால் அவனை காப்பாற்ற ஒருவர் தேவையா இல்லையா? புதைகுழியிலே ஒருவன் சிக்கி கொண்டான், அப்போ அவரை வெளியே வர முடியுமா? புதைக்குழியிலே இருக்கிற ஒரு மனிதனை காப்பாற்ற வெளியில் இருக்கிற ஒரு மனிதன் உதவி செய்ய வேண்டும். அப்போ பாவி ரட்சிக்க முடியாது. பாவத்துக்குள்ளே போகிற மனிதர்கள் எத்தனை பரிகாரங்களை, எத்தனை வழிமுறைகளை, எத்தனை காரியங்களை செய்தாலும் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. அதை வேதம் சொல்கிறது, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள். அப்படிதான் பாவத்தில் இருந்து விமோச்சனம் இல்லாமல் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற வேளையில, இந்த மனிதனுக்கு பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட, என்னை விடுதலை செய்ய எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்கிற இந்த செய்தி எனக்கு நம்பிக்கையை தந்தது என்று அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். ஆமே. அப்போ இந்த ராத்திரி வேளையில நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பாவத்திலிருந்து ஒரு மனிதனால விடுதலை பெற முடியாவிட்டால், பரிகாரங்களினால விடுதலை பெற முடியாவிட்டால், அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன வழி? பாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன வழி? அந்த வழியை தான் பவுல் அன்றைக்கு லிஸ்த்ரா ஊரிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய எவ்வளவோ காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் விடுதலை இல்லாதிருக்கிற சூழ்நிலை உங்களை விடுதலை செய்ய ஒருவர் உண்டு. ஒருவேளை இப்படி பரிகாரங்களை செய்யலாம். முன்ஜென்ம பாவம், கர்ம பாவம், அந்த பாவம், இந்த பாவம் என்று செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அநேக மார்க்கங்களிலே மனிதர்களை நல்வழிப்படுத்த ஜென்மத்தை குறித்து சொல்லி கொடுக்கிறார்கள். என்ன ஜென்மம்? முன் ஜென்மம், பின் ஜென்மம், இனி வரப்போற ஜென்மம், மனிதனுக்கு அடுத்த ஜென்மம். ஆனால் ஜென்மம் என்றால் பிறப்பு. என்னதுங்க? ஜென்மம் என்றால் பிறப்பு. அது முன்னாடியும் பிறக்கல, பின்னாடியும் பிறக்கல. பிறக்க வேண்டிய நேரத்தில் ஒரு முறை மனிதன் உலகத்தில் பிறக்கிறான். ஆமே. அப்போ இந்த மனிதன் பிறக்கும் பொழுது இந்த பரிசுத்த வேதமும் சொல்லுகிறது, அவன் ஜென்ம சுபாவத்தோடு, ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறான் என்று. அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அது தெரியாம தான் மனிதர்கள் சில காரியங்களை கண்டுபிடித்தார்கள். ஒருவேளை போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால இந்த ஜென்மத்தில், இந்த ஊழ்வினையில நீ இந்த பாடுகளை படுற, இதுக்கு பரிகாரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஜென்ம பாவம் என்பது அப்படி அல்ல. ஜென்மம் என்றால் பிறப்பது. முதலாவது ஆதாம் என்கிற ஒரு மனிதன் படைக்கப்பட்டான். அவன் பிறக்கலைங்க. இந்த உலகத்துல மனுஷன் முதலாவது பிறக்கல, படைக்கப்பட்டான். அந்த படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய கட்டளையை மீறினதினாலே பாவம் செய்தான். பாவத்தின் தண்டனை ஆகிய மரணத்தை, அதாவது நரகத்தை அவன் சுமக்கிறவனாயிருந்தான். அப்படி படைக்கப்பட்டு பாவம் செய்த மனிதனுக்கு உலகத்தில் மனிதர்கள் பிறந்தார்கள். அப்ப பிறக்கும் போது அவங்க பாவியா பிறந்தாங்க. அதுதான் ஜென்ம பாவம். ஜென்ம பாவனா முன் ஜென்மமும் இல்லை, இந்த ஜென்மமும் அல்ல, இனி வர போகிற இடத்துல ஒரு ஜென்மம் அல்ல. மனிதன் ஒரே முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாய தீர்ப்புக்காய் எழுந்திருக்க வேண்டியதும் சத்தியமாயிருக்கிறது. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் தேடல் இருக்கிறதுனால, இந்த பிரச்சனைக்கு, இந்த காரியத்துக்கு ஒருவேளை முன் ஜென்மத்தில் செய்த பாவமா இருக்குமோ, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறதா என்று மனிதன் தேடும் பொழுது, பரிகாரத்துக்கு என்ன செய்யலாம்? இரத்தத்தை சிந்தலாம் என்று மனிதன் என்ன செய்கிறான் என்றால், பாவத்தை போக்க இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறான், பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறான், பரிகாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறான், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறான், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறான், சர்ச்சைக்கும் வந்து ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். இதனாலலாம் பாவம் நீங்காது, இதனாலலாம் பாவம் நீங்காது. அப்போ முன் ஜென்மம் என்று ஒன்று அல்ல. ஜென்மம் என்றால் நாம் பிறக்கும் போதே பாவியாய் பிறந்தோம். ஏனென்றால்
முதலாவது படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தான். அவனுடைய சுபாவத்தில், அவனுடைய சந்ததியில், அவனுடைய இரத்தத்தில், அவனுடைய வித்திலிருந்து பிறந்ததினாலே ஜென்ம பாவம் என்கிற ஒரு சுபாவம் எல்லா மனிதனையும் ஆண்டு கொண்டது. அதனாலே அவன் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அவன் விரும்புகிற நன்மையை செய்யாமல் அவன் எதை வெறுக்கிறானோ அதையே செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறான். காரணம் அவன் அல்ல, அவனுக்குள் இருக்கிற பாவம். இந்த பாவம் எப்படி நிவர்த்தியாகும்? இந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்க யாரால் கூடும்? அதுதான் இன்றைக்கு செய்தி. அப்போ அந்த லிஸ்ரா ஊரில் இருந்த அந்த மனிதன் பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட, மோட்சத்தை அடைய அவன் எத்தனையோ வழிகளை தேடி இருக்கலாம். இது போன்ற எத்தனையோ செய்திகளை, மத சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான காரியங்களை கேட்டிருக்கலாம். ஆனா அவனுக்கு அப்பெல்லாம் நம்பிக்கை வரல. ஏன்னா அவன் சத்தியத்தை கேட்கல. ஆனா பவுல் பேசும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கிறது. அது என்னவென்றால் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அப்ப இந்த செய்தி உங்களுக்கு நம்பிக்கையை தருகிற செய்தி. இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கிற செய்தியாயிருக்கிறது. அப்படி என்றால் அவன் எதை கேட்டான் என்றால், பாவியாகிய ஒரு மனிதனை ரட்சிக்க ஒரு தேவன் தேவை என்பதை சொன்னான். ஒருவர் வேண்டும் என்கிறதை பிரசங்கித்தான். அந்த நபர் யார் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து நம்மை போல மனுஷனாக அவர் பிறந்து, ஜென்மம் பிறக்கிறது, ஜென்மம் என்னதுங்க? பிறக்கிறது. பிறந்து அவர் நம்முடைய பாவங்களை, முழு உலகத்தின் பாவத்தின் தன்மேல் சுமந்து அவரே பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை அடைந்து பாவிகளாகிய நமக்காக நீதிமானாய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் பாடுபட்டு, நம்முடைய பாவங்களுக்காய் அவர் மரித்து, நம்முடைய பாவங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்த பொழுது பாவத்தின் சாபத்திலிருந்து மனிதனை விடுவிக்கக்கூடிய பரிசுத்த இரத்தத்தினாலே மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவை உண்டு பண்ணினார். இந்த நற்செய்தியை கேட்டான். ஆமே, இந்த நற்செய்தியை கேட்டு, ஓ, ஒருவன் பரிகாரங்களை செய்யாமல், ஒருவன் புண்ணியங்களை செய்யாமல், ஒருவன் பூஜைகளை செய்யாமல், ஒருவன் பல ஸ்தலங்களுக்கு போகாமல், ஒருவன் எந்த காரியங்களையும் செய்யாமல் பாவிய நீதிமானாக்குகிற அல்லது அவனை மோட்சத்துக்கு கொண்டு போகிற தகுதி நிலையை தருகிற இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை நம்பினான். அதை நம்பின பொழுது அவனுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அப்போ விசுவாசத்துக்கான ரட்சிப்பு, விசுவாசத்துக்குரிய ரட்சிப்பு இந்த மனிதனுக்குள் எப்படி வந்தது என்றால், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, அவர் தேவன், அவர் இந்த பூமியில ஏன் வந்தார், மனு குலத்தை தேடி தான் உண்டாக்கின மனுஷன் நரகத்தில் போக அவருக்கு மனம் இல்லை. அவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த தண்டனையை ஒருவர் சுமக்க வேண்டும். அதுதான் பலி சொல்றாங்க. 6 அறிவு உள்ள மனிதனுக்காக அவனிலும் கீழான ஆடு, மாடு, கோழி இவைகளுடைய பலியோ அதனுடைய ரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவத்தை என்ன செய்யாது? நிவர்த்தி செய்யாது. அப்ப பாவம் நிவர்த்தி செய்யப்பட பரிசுத்தமான ரத்தம் தேவையாயிருந்தது. அந்த ரத்தத்தை மனிதனுக்கு கொடுக்கும்படியாய்தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து, அவர் வளர்ந்து, அவர் முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் சுமந்து, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக கல்வாரி சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை கொடுத்து பாதாளம் மட்டும் போனார். மனிதன் அடைந்த அந்த நிரந்தரமாய் தங்கியிருக்க வேண்டிய அந்த நரகத்தினுடைய சுவடாகிய பாதாளம் மட்டும் போய் அவர் அந்த வேதனை அடைந்து, அவர் நீதிபரரானதினாலே, அவர் தன் நீதியினாலே, பரிசுத்தத்தினாலே அதை ஜெயித்து நம்முடைய சார்பாக அவர் உயிர்த்தெழுந்தார். இப்ப மனிதனுக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கிறது. இப்ப மனிதனுக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கிறது. ஜென்ம பாவத்திலிருந்து நீங்கி அவன் மோட்சத்துக்கு போக இன்னொரு ஜென்மம் இருக்கிறது. அப்படின்னா அந்த ஜென்மம் அடுத்த பிறவியில இருக்குமோ, அடுத்த பிறவியில இருக்குமோ என்று கேட்கலாம். அடுத்த பிறவியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதுங்க? அடுத்த பிறவியெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுஜென்ம முழுக்கு என்கிற இந்த பூமியில ஒரு மனிதன் பரலோகத்துக்கு, மோட்சத்துக்கு போக வழி இல்லாமல், தன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகிற ஒருவரை அறியாமல்
நரகத்துக்குரியவனாய், பாவத்தின் தண்டனைக்குரியவனாய் கலங்கி தவித்த அவன் இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு திரும்ப அவன் பிறக்கிறான் கிறிஸ்துவுக்குள். அதுதான் மறுஜென்ம முழுக்கு. அப்போ மறுஜென்மம் என்பதை இந்த பூமியில நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே அடைகிறதா இருக்கிறதே தவிர, நாம் மரித்த பிறகு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாத பொழுது நாம் இன்னொரு பிறவியாய் எடுப்பதல்ல. என்னதுங்க? அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஜென்ம பாவத்தை போக்குகிறது. ஜென்ம பாவத்தை மாத்திரமல்ல, பாவ சுபாவத்தில் இருக்கிற இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அநேக அக்கிரமங்களை, அநேக பாவங்களை தொடர்ந்து செய்கிறானே, அதுதான் கர்ம பாவம், அவன் செய்கிற பாவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சாட்சியை கேட்டோம். அரகோணம் பகுதியில் அவர் பிரபலமான ரவுடிகளோடு கூட இருந்து கேள்விப்பட்டிருக்கப்ப சொன்னாங்க யாரோட இருந்தார், என்ன காரியங்கள், என்ன செஞ்சார். அப்படிப்பட்ட கர்ம பாவங்களை இன்னைக்கு துளைத்து ஒரு நீதிமானாய் நிற்க இந்த இயேசு தேவையாக இருக்கிறார். ஆமே. அவருக்கு என்ன நடந்தது? இந்த நாளிலே சாட்சி கொடுத்தவருக்கு என்ன நடந்தது? அவர் ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் மறுஜென்ம முழுக்காகிய கிறிஸ்துவுக்குள் அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து ஒரு புதிய பிறப்பை அடைந்திருக்கிறார். இந்த புதிய பிறப்பு மரணத்துக்கு அப்புறமா அல்ல, உயிரோடு இருக்கும் நாளிலே இன்றைக்கு தான் அந்த மறுஜென்மத்துக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த மறுஜென்ம முழுக்கு கிடைக்கிறவர்கள், அவர்கள் புதிதாய் பிறக்கிறவர்கள் பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல, அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மோட்சத்துக்கு தகுதி உள்ளவர்கள். எதுக்கு தகுதி உள்ளவர்கள்? மோட்சத்துக்கு தகுதி உள்ளவர்கள். வேதத்தில் இருந்த ஒரு மனிதன் அப்படியாய் இந்த நீதியை, இந்த தகுதியை அடைந்திருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10 - 14 முடிய நாம் வாசிக்கலாம். நேரத்தோடு முடிச்சிடுவேன். 10 - 14 வரை. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், பக்திமான், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்ல கவனிக்கணும். இதுதான் பரிகாரம் தேடுகிறது. என்னதுங்க? ஆமா, பரிகாரம் தேடுறோம். நான் கடவுளுக்கு இதை செய்யறேன், மனுஷனுக்கு இதை செய்யறேன், வாழ்க்கையில நன்மை செய்கிறேன், இதனாலே என் பாவம் போயிடும், இந்த புண்ணியம் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் என்று தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபோதும் மனிதனுடைய கர்ம பாவத்தையும் போக்காது. ஜென்ம பாவத்தை மட்டும் இல்ல, கர்ம பாவத்தையும் போக்காது. வாழ்க்கையிலே நாம் மனசாட்சிக்கு தெரிந்தும் செய்து கொண்டிருக்கிற செய்த இந்த பாவங்களை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அது 4 பேருக்கு நன்மை செய்து விட்டால், அல்லது கடவுளுக்காக ஏதாச்சும் பொருத்தனை செய்து கொண்டால், அல்ல பரிசுத்த தேவனுக்கு ஏதாச்சும் கொடுத்து விட்டா, காணிக்க செலுத்திட்டா, அப்படி எல்லா மார்க்கங்களிலும் எல்லா மதங்களிலும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்க கூட ஒரு மனிதன் அப்படிதான் சொல்றாங்க, நான் காணிக்க தரேன், உபவாசம் இருக்கிறேன், நான் தசமாகம் தருகிறேன், எல்லாம் செய்றேன். இதனாலே ஒரு மனுஷனுடைய கர்ம பாவங்கள் நீங்குவதில்லை, ஜென்ம பாவம் நீங்குவதில்லை. மாறாக அவனுடைய பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை தேவை. என்ன தேவைங்க? கிருபை தேவை. அந்த கிருபை தான் இயேசு. ஏனென்றால் குழியில் இருக்கிற ஒருவனை தூக்கி எடுக்க, புதைகுழியில் அமிழ்ந்து அவன் மரிக்க போகிற ஒருவனை தூக்கி எடுக்க மற்றொருவர் வந்து உதவி செய்வார் என்றால் அது பேர் தான் கிருபை. அப்படிதான் இந்த மனுக்குலோ, கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் கடவுளை விட்டு தூரம் போய் பாவம் செய்து அவன் தண்டனைக்கு நேராக அவனுடைய ஆத்துமா நித்திய காலமாய் நரகத்திலே வாழக்கூடிய சூழ்நிலையில பரலோகத்தை விட்டு மோட்சத்தை விட்டு இறங்கி வந்து இந்த மனிதனை தூக்கி எடுக்க ஒரு தெய்வம் வந்திருக்கும் என்றால் அது பேர் தான் கிருபை. அவர் தான் இயேசு. அப்போ நம்மளுடைய சுய நீதியினாலே, நாம் செய்கிற நற்கிரியைகளினாலே நம்முடைய பாவங்கள் நீங்காது. பாவம் நீங்கலனா
சுகமோ விடுதலையோ அற்புதமோ கிடைக்காது. என்னதுங்க? ஏன்னா பாவத்தின் சம்பளமே மரணம், அழிவுதான். பாவத்தின் சம்பளமே அழிவுதான். ஒருவேளை இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க ஒருவேளை இப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய சம்பாதியத்துல நான் இதெல்லாம் செய்யறேனே, தான தர்மம் பண்ணுகிறேனே, இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேனே, இத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கேனே, இன்னும் எனக்கு சமாதானம் இல்லை, இன்னும் என் வாழ்க்கையில பிரச்சனை மாறல, எத்தனையோ டாக்டரை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ மந்திரவாதிகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பரிகாரங்களை செய்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் பாவம் நீங்கும் வரை உங்க வாழ்க்கையில சமாதானத்தை விடுதலையை பார்க்க முடியாது. உன் பாவத்தை நீக்குவதற்கு நீங்க செய்கிற புண்ணியங்கள் உங்களுக்கு ஒரு நாள் உதவாது. மாறாக அவருடைய கிருபை தேவை. அதை தான் கீழே இருக்கிற மனுஷன் பெற்றுக்கொண்டான். வாசிங்க, கீழே இருக்கிற வசனத்தை வாசி. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். இப்ப இங்க நடந்தது என்ன? ஒருவேளை கிருபையை கிறிஸ்தவ மக்கள் ஒருவேளை தவறாய் புரிந்து இன்னைக்கு வேறு விதமாய் போய்கொண்டிருக்கலாம். கிருபை என்கிற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. அது இயேசு கிறிஸ்துவின் ஒரு பகுதி. அப்போ கிருபை எதற்காக தேவன் இந்த பூமியிலே கொடுத்தார் என்றால் பாவத்திலிருந்து விடுதலையாகவும், இரண்டாவது பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி அதை அடக்கியாலும் தான் கிருபை தந்தார். கிருபை பெறுகிற இடத்துல பாவம் மேற்கொள்ளாது. தேவனுடைய கிருபை வரும்போது நம்முடைய ஜென்ம பாவம், கர்ம பாவம் நிவர்த்தியாக்கப்படும். இவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? இவன் எப்படி சரியானவனாக்கப்பட்டான்? இவன் எந்த நற்கிரியும் செய்யலையே, இவன் எந்த பரிகாரத்தையும் தேடலையே, இவன் ஒரே ஒரு ஜெபம் தானே செய்தான். தன் மார்பில் அடித்துக்கொண்டு தலையை கீழே குனிந்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் உண்மையான நிலையை கடவுள்கிட்ட ஒற்றுக்கொண்டான். நான் என்னதான் செஞ்சாலும் என்னால் நீதிமான் ஆக முடியாது. இந்த மனநிலையோடு தான் அந்த லிஸ்த்ரா ஊர்ல இருந்த அந்த மனிதன், அவன் இந்த பரிசேயனை போல 1000 காரியங்களை செய்து பார்த்துட்டு இருதயத்துல சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, மோட்சத்துக்கான வழி இல்லை, இருதயத்துல ஒரு நாளும் கூட நிம்மதி இல்லை, வேதனை, சரீரத்துல பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கும் தெரிந்து விட்டது, என் கிரியைகளினால நான் ஒரு நாளும் நீதிமானாக்கப்படுவதில்லை, ரட்சிக்கப்படுவதில்லை என்று அவன் அறிந்திருந்தான். அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய கிருபையை அறிந்து கொண்டான். இந்த கிருபை என்னை ரட்சிக்கும் என்று அதை பிடித்து கொண்டான். அதனாலே அன்றைக்கு அவன் சுகமானான், உள்ளத்திலும் சுகமானான், புறம்பாகவும் சுகமானான். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான இந்த கிராம மக்கள், இந்த வேளையில நீங்களும் புரிந்து கொண்டால் நீங்களும் சுகமாக்கப்படலாம், விடுவிக்கப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேல சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. இங்கே அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஒரு காரியம், அவன் பாவி என்பதை அப்படியே கடவுளுக்கு முன்பாக சொல்லிவிட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டான். இரண்டாவது, இந்த பாவத்திலிருந்து தன்னை மீட்கும்படி கிருபையை தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். என்ன செஞ்சான்? கிருபையை கேட்டுக்கொண்டான். இந்த கிருபை என்ன செய்யும் என்றால், நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கேட்ட கிருபை என்ன செய்யும்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாக. ஆமென். ஒருவேளை என் பாவத்தை போக்குவதற்கு வழி இல்லை, என் பாவம் நீங்குவதற்கு வழி இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, அது அனுதினமும் என்னை வேதனைப்படுத்துகிறது, நான் அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த நேரம் வந்தது என்னை துன்பப்படுத்துகிறது, எனக்கு வழி இல்லையே, இதுல இருந்து ஒரு நிவர்த்தி இல்லையே, இதுல இருந்து ஒரு விமோசனம் இல்லையே என்று கதறுகிறவர்கள் யாராகிலும் இந்த சத்தத்தை கேட்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுதலையாக உனக்கு கிருபையும் சத்தியமும் ஆகிய இயேசு வேண்டும். ஆமென். இயேசு வேண்டும். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். அப்ப நம்ம எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியும் நிவர்த்தி ஆகாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பாவம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பரிகாரங்களை பண்ணி, எத்தனை புண்ணிய காரியங்களை செய்து
நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்லை அப்படின்னா காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், பாவம். அதுங்க பாவம் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு, நாம் பிறக்கும் பொழுதே ஜென்ம பாவத்தில் முதல் மனிதன், படைக்கப்பட்ட மனிதன் செய்த பாவத்தின் மூலமாய், கீழ்ப்படியாமல் மூலமாய் அவனுக்குள்ளே இருந்த அந்த பாவத்தை நாம் சுவீகரித்து கொண்டோம். ஒரு தகப்பனுடைய சொத்து எப்படி ஒரு பிள்ளைக்கு போய் சேருகிறதோ அப்படியே முதல் மனிதன் செய்த அவனுடைய பாவத்தின் தண்டனையாக அந்த சொத்தும் அவனுடைய வம்சத்துக்கு அப்படி வந்து விட்டது. இப்ப அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் படைத்தவர் அவனை விடுவிக்க வேண்டும். ஆமென். மனிதனை உண்டாக்கினவர் அவனை விடுவிக்க வேண்டும். அதற்காக அவர் மனுஷனாகவே வந்தார். முதலாவது மனுஷனை அவர் சாயலின்படி படைத்தார், மண்ணினாலே உருவாக்கினார், அவனை சதையும் மாம்சமும் ரத்தமாய் மாற்றினார். ஆனா அவர் உருவமற்றவர், அவர் காணக்கூடாதவர், ஒருவரும் காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர். அந்த தெய்வம் தன் சாயல்படி படைக்கப்பட்ட மனுஷனை மீட்கும்படி மனுஷன் சாயலாகவே மாறினார். இந்த பூமியில மாம்சமும் சதையும் உள்ளவராகவே பிறந்தார். ஆகிலும் அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவராயிருக்கிறார். இந்த கிருபையும் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது அவர் சிந்திய இரத்தத்தினாலே, அவர் தந்த ஜீவனினாலே, அவர் பண்ணின உடன்படிக்கையினாலே, அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் மாத்திரமே பாவ நிவர்த்தியாகிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, காணக்கூடாதவராயிருந்த தெய்வம் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினாரே, அவராலே பாவம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா வேதாதான் சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலுமே பாவம் நிவர்த்தி ஆகும். நாம செய்கிற புண்ணியங்களினாலோ அல்லது இயேசு கிறிஸ்துவையே நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பாரம்பரியத்தினாலோ பாவம் நிவர்த்தி ஆகாது. இவர் கிருபையும் சத்தியமானவர். இவர் என்னை மீட்கும்படி மாம்சமாய் மனிதனாய் இந்த பூமியில வந்து மனுஷர்களை உலாவினார், வாசம் பண்ணினார். இவர்தான் பரிகாரத்தை செய்ய அவரை தன்னையே பலியாய் கொடுத்தார். வேற எந்த பலியோ பாவத்தை போக்காது, வேற எந்த தழும்போ வியாதிய சுகமாக்காது. நம்முடைய சரீரத்துக்குள்ள எத்தனையோ தழும்புகள் வரும், ஆனா அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வியாதியையும் குணமாக்காது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற தழும்புகள் நம்மை சுகமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் அதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? சத்தியம் இருக்கிறது. மனிதனுடைய மீட்பு எப்படி உண்டாக வேண்டும் என்றால் அவனுடைய தண்டனையை வேறொருவர் பெற்று தீர்க்க வேண்டும், அப்பதான் மீட்பு உண்டாகும். அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதனும் இந்த பூமியில் தகுதி இல்லாத பொழுது மனிதனை படைத்த தெய்வம் மனிதனாய் வந்து அந்த தண்டனையை தன் சரீரத்தில் பெற்றார். அதனாலே அவருடைய தழும்புகளினால் நமக்கு சுகம் இருக்கிறது. அதனாலே அவருடைய தழும்புகளினால் நமக்கு சுகம் இருக்கிறது. இவர் யார்? இவர்தான் வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன். அவர் தமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனுக்கு அவருக்கு நல்ல உறவு இருந்தது. அவன் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை அவன் விரும்பத்தக்கதாய் காணப்படாமல் அவன் திசை மாறிய பொழுது கடவுளை விட்டு தூரம் போய்விட்டார். ஆனாலும் கடவுள் மனிதனை விட்டு தூரம் போனவர் அல்ல. இன்றைக்கும் இந்த கிராமத்தின் வாசலுக்கு வெளியே நின்று அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த கிராமத்தின் வாசலில் நின்று அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஒரு மனிதன் அந்த கல்லறையில் இருந்து ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். காரணம், இயேசு வந்த பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசுகள், அவனுக்குள் இருந்த கட்டுகள், அவனுக்குள் இருந்த காரியங்கள் அங்கே கிரியை செய்ய முடியவில்லை, அங்கே இருக்க முடியவில்லை. ஏன்னா இவர் தான் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவர். இவராலே நிவர்த்தி உண்டு. அந்த மனிதனுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு நிவர்த்தி தேவை என்றால் இந்த கூட்டம் முடிந்ததும் உங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க வரும் பொழுது நிச்சயமா அந்த விமோச்சனத்தை நிவர்த்தியை பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற, வந்திருக்கிற நமக்காகிலும் இதை கேட்கிற யாருக்காக, இவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். இவராலே தான் பாவ நிவர்த்தியாகும். இவர்தான் எனக்கு சொர்க்கத்துக்கு போகிற வாசல், இவர்தான் வழி என்பதை நீங்கள் உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் சரீரங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். சொர்க்க வாசல்ல மனுஷன் கட்டி அதை கொஞ்சம் வழி திறந்து
அந்த ஒரு மாதத்துல ஒரு நாள் போய் அனுப்ப முடியாது. மரித்து போன மனிதனுக்காக நம்ம சொர்க்க வாசலை ஏற்படுத்த முடியாது. சொர்க்கம் பூமியில இல்ல, சொர்க்கம் நம்ம காணக்கூடாத இடத்துல இருக்கிறது. அதுக்குள்ள போக ஒரு வாசல் இந்த பூமிக்கு வந்தது. அவர்தான் இயேசு, அவர்தாங்க இயேசு. அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்பதை அந்த ஜப்பானியாயிருந்த மனிதன் கண்டு கொண்டான். அவரை விசுவாசித்தான், அவன் காப்பாற்றப்பட்டான். எதிலிருந்து? மரண பயத்திலிருந்து, நரகத்தின் பயத்திலிருந்து, பாவத்தினுடைய தன்மையின் வேதனையிலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டான். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை தரதான் இந்த நாளிலே இந்த கிராமத்தில் இந்த சத்தத்தை அரைக்குவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் இந்த கிராமத்துக்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ரட்சணிய நாளாய், இன்னைக்கு ஒரு அனுகிரக காலமாய் இந்த நேரத்தை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒரு நாள் என்ன உண்டு என்றால் நல்ல பலன் உண்டு. ஆமே. ஒருவேளை இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு இங்க வர முடியாமல் இருக்கலாம். உங்க இருதயத்துல நீங்க இந்த இயேசுவை உறுதியாய் பிடிங்கள். ஒரு நாள் உங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.